ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலா சமையல் கிச்சன். இந்த வீடியோவில் சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணி தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக ஒரு பவுலில் 2 கப் அளவு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இதை 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட் இப்போ இந்த பிரியாணிக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைக்க போகிறோம். அதுக்காக ஒரு 20 சின்ன வெங்காயம், 20 பூண்டு பற்கள், ஒரு 1 இன்ச் அளவு இஞ்சி, அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் நீக்கிட்டு. அடுத்து 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, கொஞ்சம் பட்டை, அதெல்லாமே நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 2 ஜாதி பத்திரி, 3 கிராம்பு, அது கூட கொஞ்சமாக ஜாதிக்காய் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் யூஸ் பண்ணி துருவிக்கலாம். அப்ராக்சிமேட்டாக நான் இந்த அளவுக்கு தான் ஜாதிக்காய் வந்து பிரியாணிக்கு பயன்படுத்த போகிறேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும் இந்த பிரியாணிக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக. இந்த பச்சை மிளகாயை மட்டும் நான் கடைசியாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், அப்போ தான் நல்லா அரைப்படுன்றதுக்காக. நெக்ஸ்ட் இப்போ இந்த பிரியாணியை வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால் குக்கரை சூடு பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் வந்து இந்த பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் தரும். நெக்ஸ்ட் வந்து நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா காஞ்சதும் டைரெக்டாக நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இதை லேசாக வதக்கி விட்டுக்கலாம் அந்த மாதிரி. இப்போ இது கூட ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து நல்லா வதங்கினப்புறம் நம்ம இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அளவு சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனை வந்து நான் வந்து நல்லா மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன், அதுதான் சேர்த்துருக்கேன். சிக்கன் ஓரளவுக்கு வதங்கினப்புறம் இதில் 1.5 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூளும் 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ சுவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கெலாம் பொதுவாக நம்ம வந்து கல்லுப்பு சேர்த்தா நல்லா சுவையாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பால் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப் அளவு மட்டும் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தலப்பாக்கட்டி பிரியாணி பொறுத்தவரையிலையும் நம்ம புளிப்புக்காக தக்காளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த தயிர்லேருந்து வர்ற புளிப்பு தான். கடைசியாக தேவைப்பட்டால் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த தயிர்லேயே வந்து இந்த சிக்கன் வந்து நல்லா வேக போகுது. ஒரு 7 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சு வேக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 70% அளவு இந்த சிக்கன் நல்லாவே வெந்துடும். இந்த மாதிரி எண்ணெயும் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி தயிர் வந்து நம்ம 1 கப் அளவு சேர்த்துருக்கிறதுனால 1 கப் அளவு அரிசி களைஞ்ச தண்ணி, அதுக்கப்புறம் கூடவே 1.5 கப் அளவு தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ டோட்டலாக 3.5 கப் அளவு தண்ணீர் இதுக்கு சேர்த்துருக்கோம். தண்ணீர் வந்து நல்லா கொதி வந்தப்புறம் நம்ம இதில் ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெள்ளைக்கோழி எடுத்துருக்கிறதுனால டைரெக்டாக இதுலேயே வேக வச்சுட்டு அப்படியே பிரியாணி செய்கிறேன். நாட்டுக்கோழி எடுத்திங்கன்னா 3 விசில் தனியாக வந்து ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து அப்படியே பிரியாணி செய்யலாம். இப்போ இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு விசில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா பிரியாணி சூப்பராக தயாராகிடும். ஜீரக சம்பா ரைஸ் வந்து சூடாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆறினோடனே பொலன்னு ஆகிடும். அவ்வளோதான், சுவையான பிரியாணி ரெடி. டேஸ்டியான தலப்பாக்கட்டி ஸ்டைல் சிக்கன் பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.